என் கூடவே இரு, வேலையை கூட செய். ஆனா இந்த வீட்டு வேலையை மட்டும் செய். அடுத்தவங்க வீட்டு வேலை வேண்டாம். நீ எந்த வீட்டுக்கு ராணியா இருக்கியோ அந்த வீட்டுக்கு மட்டும் வேலை செய். வெளியே போய் சம்பாதிக்கிற வேலையை நான் மட்டும் பாத்துக்கிறேன். நீ என்னோட அன்பை மட்டும் சம்பாதி. அது மட்டும்தான் உன் வேலை. இவ்வளவு பணமா? இதை வச்சு ஒரு பெரிய காரையும் ஒரு பெரிய பங்களாவையும் வாங்கலாம். நீங்க என்ன கிண்டல் பண்றீங்கல்ல? நான் கிண்டல் பண்ணல, உண்மைதான் சொல்றேன். இது வரைக்கும் என் சம்பாத்தியத்துல வீடு மட்டும் தான் ரன் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா வீட்டோட லட்சுமி வேலை செஞ்ச காசே இப்ப வீட்டுக்கு வந்திருக்கு. நீ பாத்துக்கிட்டே இரு, இந்த வீடு எப்படி டெவலப் ஆக போகுதுன்னு. நாம ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து நம்ம கனவுகளை நிறைவேற்ற தான் போறோம். அதுல நான் என்னோட சௌமியா, கூடவே நம்மளுடைய ஆதித்யா இருப்பா. பணத்தை இதுல போடு. இது நமக்கான முடியல். நம்ம வருங்காலத்துக்கான பணத்தை நாம இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கணும். இங்க என்ன மன்னிச்சிருங்க. நான் வெளியே போய் வேலை செஞ்சதுக்கு இல்லைங்க, உங்ககிட்ட நான் உண்மையை மறைச்சதுக்கு தான். ஆனா ப்ளீஸ், நீங்க என்னைக்குமே என்னோட தேவைகளை நிறைவேற்ற முடியாதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க தான் எனக்கு நான் முழுமையானவங்கிற உரிமையை கொடுத்திருக்கீங்க. அது ஒண்ணு போதுங்க. இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். அது ஒண்ணு போதும். நீங்க எப்படிங்க? நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? உனக்கு இப்ப தெரிஞ்சிரும். மல்லிகா, என் அனுமதி இல்லாம எதுக்காக என் ரூமை செக் பண்றீங்க? நான் எதை தேட வந்தனோ அது கிடைச்சிடுச்சு. சொல்லு, இந்த காசு எங்க இருந்து வந்தது? உனக்கு யார் கொடுத்தாங்க? யாரும் கொடுக்கல, நான் சேர்த்து வச்சது. கரீனா, பிரீத்தி அந்த உலகத்தை சேர்ந்தவ. பிரீத்தி நம்ம கூட வியாபாரம் பண்ண வந்திருக்கான்னா என்னால ஒத்துக்க முடியும். ஆனா வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நீ நம்மளோட இனத்தை சார்ந்து இருந்தோம் நம்மளோட இன மானத்தையே வாங்கிட்டு வந்திருக்க. நீ நம்மளோட மரியாதையை வித்துட்டு வந்திருக்க. நீ அத்தனை பேர் எதிரிலையும் சௌமியாவை அவமானப்படுத்தி பிரீத்தி என்ன இழந்தா? இதோ இந்த காசை மட்டும்தான். ஆனா நீ நம்ம இனத்தோட மானத்தையே வித்துட்டு வந்திருக்க. இந்தா, இத வாங்கிக்க.
முடிஞ்சா எந்த மானத்தை வித்துட்டு வந்தியோ அந்த மானத்தை நீ திரும்பவும் வாங்கிட்டு வா. வா, நீ என் கூட வந்துரு. வா. நீ இங்க இருந்து போயிடு. நான் உன்னை எனக்கும் என் பையனுக்கும் நடுவில் வரவிட மாட்டேன். இங்க இருந்து போ, இங்க இருந்து போ. நான் தான் போயிடுன்னு சொல்றேன்ல. இங்க இருந்து போ. போயிடு. வராத. போயிடு. 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 வராத. எனக்கு என் பையனுக்கு நடுவில் நீ வரவே கூடாது. போயிடு. வராத. தண்ணி குடி. தண்ணி குடி. முதல்ல தண்ணி குடி. தண்ணி குடி. மெதுவா. அந்த சௌமியா, நீ கண்டது முழுக்க முழுக்க கனவு. டென்ஷன் ஆகாத. கனவு கண்டனா? அமைதியா இருமா. ஒன்னும் ஆகல. அமைதியா படு. ஒன்னும் ஆகல பிரீத்தி. அமைதியா இருமா. அமைதியா இருமா பிரீத்தி. பிரீத்தி ஒன்னும் ஆகல. அமைதியா இருமா. அமைதியா நான் இருக்கல. அப்படின்னா இப்ப உன்னோட வேலை செய்யற எண்ணம் போயிடுச்சுல. நான் இந்த பக்கம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீ அந்த பக்கமா வேலைக்கு போயிட மாட்டல? இல்லங்க. நம்பலாமா? அப்புறம் என்னன்னா, இந்த மோசமான வீடு, அப்புறம் இந்த மோசமான புருஷன், இந்த ரெண்டுத்தையும் சமாளிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இங்க பாரு, ஈவினிங் ரெடியாரு. நாம வெளியே எங்கேயாவது போய் சாப்பிடலாம். ஏங்க? என்ன ஏங்க? ஒரு புருஷன் பொண்டாட்டியை வெளியே கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கூடாதா? கூட்டிட்டு போலாங்க. ஆனா இப்போ பணம் சேர்க்கறது அவசியம். நம்மளுக்கு தேவைப்படும்ல. நீ இப்ப டிசைட் பண்ண வேண்டியது என்ன சாரியை கட்டலாம், என்ன சாப்பிடலான்னு. அவ்வளவுதான். இல்லங்க, நான் வரல. அப்ப கண்டிப்பா வரமாட்டேன். இல்ல. அது சரி. சரி, வராத விடு. எப்படியும் அந்த ஹீரோயின் ஒரு 4 நாளா என்ன டின்னருக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. சரி, நான் கூட போய் சாப்பிடுறேன். ஏய், நீ தானே வரமாட்டேன்னு சொன்ன? நீ பண்றது சுத்தமா சரியில்லை சௌமியா. எப்பாவது ஒரு வாட்டி தான் வெளியே போனே தோணுது, அதுக்கும் மாட்டேன்னு சொல்ற. இப்ப நான் எதை கேட்டாலும் அதுக்கு மாட்டேன்னு சொல்றதே உனக்கு ஒரு ஹாபியா போயிடுச்சுல. இது செய்யலாமா வேண்டாம், அது செய்யலாமா வேண்டாம், எதை கேட்டாலும் வேணாம். அப்ப யாராவது கேட்டாங்கன்னா நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன், வழக்கம் போல என் மனைவி என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா, சோ என் கூட அவ டின்னருக்கு வரலன்னு சொல்லிடுறேன். ஆமா, வீட்ல உள்ள எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்ல வேண்டியது அவசியம் இல்ல. அப்ப என் கூட டின்னருக்கு வா, நான் யார்கிட்டயும் எதையுமே சொல்ல மாட்டேன். சரி, ஓகே. இப்போ ஏதாவது ஒரு நல்ல சீப்பான ரெஸ்டாரண்டா தேடி கண்டுபிடிக்கலாம். என்ன இருந்தாலும் உன் கூட நான் சேர்ந்து சாப்பிடணும்னா அதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகணுன்ற அவசியமே இல்லை. ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் கூட போய் சாப்பிட முடியும். ஈவன் ஃபாஸ்ட் ஃபுட் கூட எனக்கு தேவையில்ல. உன் கூட நான் சேர்ந்து ஏதாவது ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில் கூட போய் சாப்பிட முடியும். ஆனா அதுக்கு நீ என் கூடவே இருக்கணும். நான் ஒன்னு சொல்லட்டுமா சௌமியா? சொல்லுங்க. புருஷன் கூட சேர்ந்து சாப்பிடும்போது பொண்டாட்டி அவ கையாலேயே புருஷனுக்கு கொஞ்சமாவது ஊட்டி விடணும். அப்பதான் உன்னோட வயிறு முழுசா நிறைய ஆரம்பிக்கும். சரி, வரட்டுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஆனா இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு நமக்கு தெரியாம நடந்துட்டு இருக்கு. பாத்தீங்கல்ல, முதல்ல ராவி வந்தா, அப்புறம் அக்கா, அப்புறம் அந்த வருண். நமக்கு தெரியாம இவங்க ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்காங்கல்ல. எனக்கு என்னவோ அருண் பிரச்சனையா தான் இருக்குன்னு தோணுது. அதை தவிர இந்த வீட்ல என்ன பிரச்சனை இருக்க போகுது? அது என்னமோ சரிதாங்க. இவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். வாங்கப்பா. இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும்ல, கொஞ்சம் சொல்ல. வீட்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும்ல? இல்ல, தெரியலங்க. தெரியலன்னு சொல்றதை விட தெரிஞ்சுக்கிட்டு சொல்லு. தெரியலன்னு சொல்றதெல்லாம் ஒரு பதிலா? என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீ என்னங்க இவரு? ஷானு, நல்லா கேளு. பிரபு அழுகிற சத்தம் கேக்குதுல்ல?
போய் பாரு. சரிங்க. இந்தாங்க. இதை வச்சு நான் என்ன பண்றது? அது சரி, இவ்வளவு காசு எங்கிருந்து வந்துச்சு? என்னங்க, நீங்க மாம்பழத்தை மட்டும் சாப்பிடுங்க. கொட்டையை எதுக்கு எண்ணிட்டு இருக்கீங்க? காசு எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. வச்சுக்கோங்க. இதை பாரு, கவனமா கேளு. இந்த ஸ்டண்ட் ரொம்ப ஹெவியானது, ஜாக்கிரதையா செய்யணும். ஓகே சார், நான் ரெடியா தான் இருக்கேன். சார் ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த டூப்பெல்லாம் போடுறாங்கல்ல, அவங்களும் ஹீரோ தானா? இல்லப்பா, யார் ஒருத்தன் உண்மையிலேயே தனக்கு வேண்டியவங்க மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருக்காங்களோ அவன் தான் ஹீரோ. ஏய் சாஹேல், இது வர சார். நீங்க போங்க. நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அப்போ போய் ஒழுங்கா உன் வேலையை பாரு. இன்னொரு விஷயம், ஒரு மிஸ்டேக் கூட அதில் நடக்கக்கூடாது. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் உங்களுக்கு ஷார்ட் ரெடி சார். ஓகே, நான் ரெடியாக தான் சார் இருக்கேன். இதெல்லாம் கரீனா, ரவீனா எல்லாரும் சேர்ந்து செஞ்ச வேலை. அதுவும் பிரீத்தி சொன்னதுனால. சௌமியா, நீ அருண் கிட்ட எதுவும் சொல்லல? இல்லக்கா, அவர்கிட்ட சொன்னா ரொம்ப கோவப்படுவாரு, அப்புறம் சண்டைக்கும் போயிடுவாருக்கா. நீ அருண் கிட்ட சொல்லாதது நல்லதுதான். ஆனா சௌமியா, இந்த விஷயங்களெல்லாம் நீ தாங்கிக்கிறதுக்கு உனக்கு மன உறுதி வேணும். இந்த 3 பேரும் என்னைக்கும் அமைதியா இருக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாருக்குமே எதிரி ஆயிட்டேன். நீயும் அருணும் சேர்ந்து சமுதாயத்தோட விதிமுறைகளுக்கு எதிரா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா யார் அப்படி செஞ்சாலும் சமுதாயம் அவங்களுக்கு எதிரியா தான் நினைக்கும். அவ்வளவுதான். ஆனா மல்லிகாக்கா, நான் தப்பா எதுவும் செய்யல. இல்ல, நீ தப்பா எதுவுமே செய்யல. இங்க பாருமா, இன்னைக்கு வேணா நீ செய்யறது சமுதாயத்தோட பார்வைக்கு தப்பா தெரியலாம். ஆனா நாளைக்கு இதே சமுதாயம் உன்னை பாராட்டும். இந்த மாற்றத்தை பார்க்கறதுக்கு நான், அருண், அப்புறம் நீ இல்லாம கூட போகலாம். ஆனா மாற்றம் கண்டிப்பா வரும். அப்புறம் இதுக்காக போராட்டத்தை நிறுத்தாம தொடரணும். பாத்தியா, பேசிக்கிட்டு இருக்கும் போதே நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. சரி, இப்ப நான் கிளம்புறேன். கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ உன்னை பத்திரமா பாத்துக்க. சரி, கவனமா இருமா. சரிக்கா, வரேன். பத்திரமா இரு. அம்மா, அம்மா, அம்மா. அடடடா, வர வர வர. என்னால பறந்தெல்லாம் வர முடியாதுல்ல. நான் சொல்றத கேளுங்க. நீ இருக்கியே, எப்ப பாரு கால சுடு தண்ணிய ஊத்திக்கிட்டு பரப்ப. ரொம்ப முக்கியமான விஷயம், நான் சொல்றத கேளுங்க. சௌமியா இருந்தால, சௌமியா. ஆமா, யார் வீட்லயோ வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அடக்கடவுளே, இந்த திருநங்கைகள் அங்கேயும் போயிட்டாங்க. சௌமியா முக்காடு போட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு இருந்தா. நல்ல வேலை சுமத்தி தான் சமாளிச்சா. இந்த சௌமியா இருக்காள, நம்ம மானத்தை மண்ணோட மண்ணாக்காம விடமாட்டா போல இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அவன் தான் சௌமியா சௌமியான்னு எப்ப பாரு சுத்திக்கிட்டு இருந்தானே, அவனுக்கு என்னாச்சு? அவளை வீட்டு வேலைக்கு ஏதாவது அனுப்புறானா? அவன் மேல இருந்த காதல் போதை இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல பாட்டி, காதல் போதை இப்பதான் ஏறிட்டு இருக்கு. அப்பா எப்பவுமே அரைகுறையா தெரிஞ்சிட்டு வந்தா பேசுவாரு. இப்ப என்ன சொல்ல வர நீ? உங்களுக்கு தெரியாதுப்பா, அக்கா திரும்பி வந்ததும் அருண் அவங்களை எவ்வளவு திட்டினாரு. வீட்டு வேலைக்கு போறா சும்மா அப்படியே விட்டுருவாங்களா? அதுதான்ப்பா, அவரோட கோவத்திலையும் அவரோட காதல் இருக்கு. கேட்டு
உண்மை பாட்டி. உங்களுக்கு தெரியுமா, அவங்களோட ஒவ்வொரு சண்டைக்கு அப்புறமும் அவங்களோட காதல் இன்னும் அதிகமாயிடும். அந்த காதலுக்கு சாட்சியே நான் தான். உங்களுக்கு ஒன்னும் தெரியாமலேயே ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பீங்க. இந்த சுமதிக்கு அவ அக்கா மேல பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பிரமாதம்ப்பா. நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நீ அந்த வீட்டுக்கு உண்மையான மாப்பிள்ளையா போல, அங்க இருக்கிற சொத்தை அபகரிக்க தான் போறேன்னு சொன்னா நான் ஏன் உன்னை தடுக்க போறேன்? டேட், அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் எதிரிங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் எப்பயோ அந்த வீட்டோட மாப்பிள்ளையா போய் இருந்திருப்பேன். சபாஷ் கண்ணா, எனக்கு இன்னைக்கு உன் மேல முழு நம்பிக்கை வந்துருச்சு. சௌமியா மேடம், சௌமியா மேடம். வணக்கம் சௌமியா மேடம். அருண் சார் உங்களை செட்டு கூட்டு வர சொன்னார் மேடம். என்னையா? ஆனா ஏன்னெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். அருண் சார் சொன்னாரு, நான் கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கேன். சரிதான், நீ என் கூட வேறு வேலையும் செய். ஆனா நம்ம வீட்டு வேலையை மட்டும் செய், மற்றவங்க வீட்டு வேலை செய்யாத. நீ எங்க ராணியா இருக்கியோ அந்த வீட்டுக்கு மட்டும் வேலை செய். வெளியே போய் பணம் சம்பாதிக்க வேண்டியது என்னோட வேலை. சௌமியா மேடம், கால் பண்ணாதீங்களே. இப்போ நீங்களே வந்து உங்கள் புருஷன் உங்கள்கிட்ட எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இந்த மாதிரி பொய்யெல்லாம் உங்களால் என்றைக்கும் தாங்கிக்கவே முடியாது. அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் எந்தவித பகையும் இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் புருஷனோட ஸ்டண்ட்டை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க. அப்போ வாங்க. ஆனா அவர் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லையே. சௌமியா மேடம், செட்ல நிறைய வேலை இருந்திருக்கும், அதனால அருண் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்க மாட்டாரு. நீங்க என் கூட வாங்க மேடம், அவர் கூட்டிட்டு வர சொன்னாரு. நான் போலன்னா அவரு கோவப்படுவார். சரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க. கேமராமேன் சார், எனக்கு இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜை காட்டுங்க. எஸ் சார். பைக் ஃபுட்டேஜை காமிங்க, பைக் ஃபுட்டேஜ். மேடம் போய் அப்படி உட்காருங்க. அந்த நாய் ஷாட்டை காட்டுங்க.